நமஸ்காரம். அக்டோபர் மாதம் விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றது பார்க்க போகிறோம். அமோகமாக இருக்க போகுதுங்க. குரு பகவான் சூப்பராக அதிசாரம் பெற்று 9ஆம் வீட்டில் வரப்போறார் அப்படின்னா சும்மாவா? சரி, அது எப்படி இருக்கும்ன்றது தெளிவாக பார்க்கலாம். First and foremost, happy Deepavali and happy Vijayadashmi to you. விஜயம் அப்படின்னாலே வெற்றி. ஸோ அந்த வார்த்தை உங்களுக்கானதாகவே இந்த மாதம் அமையுது. ஸோ அதை எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான பதிவு. நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, விருச்சிக ராசி அன்பர்களே, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபினான்ஷியல் எலிமெண்ட் ரொம்ப 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 சூப்பராக இருக்க போகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹெவி பிளான்ஸ் வச்சுருக்கீங்க. ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் பத்தலை, அல்லது அதிகமாக செலவாகுடா முடியலடா அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே போயிட்டு இருக்கு. நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் எக்கச்சக்கமான ஒரு ஃப்ரிக்ஷனுக்குள்ள போயிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ உங்களுடைய 2ஆம் அதிபதியும் உங்களுடைய 5ஆம் அதிபதியும் போய் 9ஆம் வீட்டுல இருக்கும்போது சம்திங் எக்ஸ்ட்ராடனரியா நீங்க ஜெயிக்கலாம் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ உங்களுக்கு அது எப்படி அப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பா ஜெயிக்க போறோம் அப்படின்றதும், எவ்வளவு செலவுகள் வந்தாலும் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குன்றது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஆனா ராகு 4ஆம் வீட்டுல இருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கும். ஆனா நீங்க தான் அலைச்சலை பத்தி கவலையே படமாட்டீங்களே, எதை எடுத்தாலும் வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற குணமுள்ளவங்க தானே விருச்சிக ராசி அன்பர்கள். அப்படி இருக்கும்போது நீங்க அதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஆனா அதுல 5ல சனி பகவானும் இருக்காரு அப்படின்றதுனால வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கிறாருன்றதுல அலைச்சலுக்கு ஓகே தான். ஆனா அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன்ல மறந்துடாம மட்டும் எல்லாமே எடுத்துட்டு போங்க. உங்களுடைய மெடிசன்ஸ் எடுத்துட்டு போங்க, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போங்க. எதுலையுமே அவசரப்பட்டுட வேண்டாம். ஏன்னா ராகு 4ஆம் வீட்டுல இருந்தாலும் இதுவரைக்கும் அந்த ராகுனுடைய நெகட்டிவிட்டி நீங்க ஃபேஸ் பண்ணல. ஒய் அப்படின்னா குருனுடைய பார்வை இருந்தது. பட் அக்டோபர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் குரு விலகிறது குருவினால் உங்களுக்கு நன்மைனாலும் ராகுனுடைய நெகட்டிவிட்டி அவர் ப்ரொடெக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படும். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த கேர்ஃபுல் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுடைய வீடு சம்பந்தமான விஷயங்கள், கட்டடங்கள் நீங்க ஏதாவது கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா பூமி சம்பந்தமா, லேண்ட் சம்பந்தமான விஷயங்கள், உங்களுடைய வண்டி வாகனம் போன்ற விஷயங்கள், அதாவது இது எப்படியும் ஓட்டிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுடைய வாகனத்துக்கு பெரிய செலவு ஏற்படும். அதனால அதை தூக்கி போட்டுட்டு வேற வண்டி வாங்கலாமா அப்படின்ற ஒரு விஷயங்கள், இதெல்லாம் நிறைய உங்க மனசை துரத்திட்டே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப செலவுகள் அப்படின்றது எதிர்பார்க்காத செலவுகள் அதிகமா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் அதையும் சமாளிச்சிடலாம் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி யாரு? சூரியன் இல்லையா? அந்த சூரியன் உங்களுக்கு பவர் இழக்க போறார் 17ஆம் தேதிக்கு அப்புறம். அப்போ அந்த இடத்துல உங்க தொழில் சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். இது எப்படி அப்படின்னா, ஓகே நீங்க உங்க மேனேஜர் வந்ததுக்கு அப்புறம் இந்த வேலை பண்ணலாம், அல்லது உங்களுடைய டெக்னீஷியன் வந்ததுக்கு அப்புறம் இதை ஒரு முடிச்சு கொடுத்துருவாரு, ஃபைனல் சப்மிஷன் தான் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருப்பீங்க. எல்லாம் ஓகே, அவங்களும் கண்டிப்பா நான் பண்ணி தந்துடுறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை அதனால நீங்க பினிஷ் பண்ண முடியாம போறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் உண்டு. அப்ப என்ன பண்ணணும்? அவர் வரலனாலும் மற்றவங்களுக்கு அதை பத்தி தெரியணும். அதே மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்கணும். எதுவுமே மற்றவங்களுக்கு மட்டும் நம்பி இருக்க முடியாது இல்லையா? ஸோ பேசிக்கான விஷயங்கள் அவர் போலன்னா நீங்களே இறங்கி போய் அந்த ஒர்க்கை பினிஷ் பண்ற அளவுக்கு திங்ஸ் நீங்க நம்பி இருக்கணும் அப்படின்றதுதான் முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது, லாபஸ்தானத்துல சுக்கிரன் போய் நீச்சம் அடையிறது அப்படின்றது ரொம்ப டஃப். அந்த இடத்துல சூரியனும் போய் இறங்குறாரு. அப்ப சூரியன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 17ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருப்பார். அப்ப அந்த இடமும் பாத்தீங்கன்னா நீங்க யாரினாலெல்லாம் லாபம் வரும் நினைக்கிறீங்களோ அந்த லாபம் செய்யக்கூடியவங்க மனசார லாபம் செய்யறவரா இருந்தா கூட அவரினால செய்ய முடியாத ஒரு மைனஸ் அங்க ஏற்படும். ஏன்னா சூரியன் அப்படின்றது புதனுக்கு பிடிச்ச இடமாக இருந்தாலும் சூரியனும் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா பகைவர்கள். அப்ப அந்த பகைவனுடைய வீட்டுல லாபஸ்தானாதிபதி இருக்கும் போது அவருக்கு அந்த பகை வர்றதுனால உங்களுக்கு அவர் செய்ய முடியாத ஒரு சிக்கலுக்குள்ள மாட்டிக்குவார். சோ இந்த இடத்துல நான் பினிஷ் பண்ணிடுவேன்னு சொல்வார். ஆனா அந்த இடத்துல அவருக்கு உடம்பு சரியில்லாம போறதோ அல்லது அவர் பெரிய பகையில மாட்டிக்கிறதுனால உங்களது பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்திலலாம் நான் நம்புனேன் அப்படின்ற ஒரு வார்த்தை தயவு செஞ்சு வேண்டாம்.
சரி நம்புனவர் மோசம் பண்றாரானா இல்ல அவர் அந்த சூழ்நிலையில தள்ளப்படுறார் அப்படின்றது நீங்க ஒரு தடவைக்கு 10 தடவை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து பவர் இழக்கிறார் 8ஆம் தேதிக்கு பிறகு. அப்படி இருக்கும்போது உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய ஆரோக்கியத்துல எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க ஜாலியா ஏதாவது ட்ரிப் போகலாம், சூப்பரா உங்களோட என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கும் போது அந்த ஜாலி அப்படின்றது எல்லாமே தாறுமாறா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சிக்கல்குள்ள மாட்டிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வரும், அதனால ஒரு இஎம்ஐ வந்து நம்ம போட்டுக்கலாம், இது ஈஸியா கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரமோஷன் 2 மாசம் முன்னாடி அப்ரூவ் ஆயிருக்கும். இந்த மாசத்துல இருந்து அந்த சம்பளம் வரும் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல அது ஏதாவது தள்ளி போறதுக்கோ அல்லது அந்த ப்ராஜெக்டே எடுக்காம போறதுக்கோ அல்லது இவங்களை வந்து தூக்கிடவோ, அதாவது இது வேண்டாம் இந்த ப்ராஜெக்ட் நாங்க எடுக்கலாமா அதனால சாரிம்மா இந்த ஜாபே உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் எதுலையுமே நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி பேச்சுவார்த்தையில நீங்க உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நல்ல சப்போர்ட்டிவா இப்ப இருக்கணும். அப்படி இல்லாட்டி தப்பு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இப்ப எதுவுமே எதிர்பார்க்காம இருக்கணும். எதிர்பார்ப்பு, ஜாலி, ரசனை அப்படின்னு சொல்றதே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் ஃபர்ஸ்ட் 8 நாட்கள் பாத்தீங்கன்னா கேதுவோட இருக்கார். அப்போ அதுவும் திருப்திகரமான இல்லை. ஏன்னா சுக்கிரன் அப்படின்றது ஜாலி, கேதுன்றது சுருக்குபவர், பற்றற்றவர். அப்ப அந்த பற்றும் அதிகமாகுது, பற்றும் இல்லாம போகுது அப்படின்னு ஏதாவது புரியுதா? அப்படிதான். அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சூப்பரா உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கிட்டீங்க, வாங்கி சாப்பிடலான்னு உட்கார்றீங்க, அப்போ ஏதோ ஒரு நெகட்டிவ் கால் வருது. அந்த கால் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதாவது ஒரு நெகட்டிவான இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு தூண்டுற மாதிரியும் இருக்கலாம், அல்லது ஏதோ உங்க வீட்டுல இருந்து ஏதோ புகையுது சார், சீக்கிரமா கிளம்பி வாங்க சார், என்னமோ ஸ்மெல் வருது சார்னு இருக்கலாம். அது உங்களுக்கு இல்லாமலும் பக்கத்து வீட்டுல இருக்கலாம். ஆனா உடனே வந்து இந்த கால் வரும்போது எப்படி நீங்க திருப்தியா அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடுவீங்க? இதுதான் அங்க ஏற்பட போகுது. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு இப்படியே ஓடிட்டு இருக்கிறதுனால எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபினான்ஷியலி எல்லாம் குட்டா இருந்தாலும் எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்புக்குள்ள போகும். பட் ஸ்டில் அதெல்லாம் சமாளிச்சு நீங்க சூப்பரா வந்துடலாம் அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பொதுவாகவே விருச்சிக ராசி அப்படின்னாலே மெகா தானே, எதையும் சமாளிக்கலாம். யூ ஹேவ் 10 பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி அப்படின்றது நான் போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த பிளான்ல 10 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நீங்க ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். ஸோ இதுல அதிகமான வேலை, அதிகமான ப்ரெஷர், அதிகமான டிராவல் அப்படின்லாம் இருக்கிறதுனால நீங்க ரொம்பவே உங்களை நீங்க பார்த்துக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உணவு முறையில கண்டிப்பா நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆரோக்கிய கோளாறு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேகத்தினால் வந்து நீங்க ஹெல்த் சம்பந்தமா ஏதாவது அலர்ஜிஸ், வைரல் ஃபீவர், இந்த மாதிரி ஃபீவர் வர்றதுக்கெல்லாம் ரொம்பவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் கண்டிப்பா சாப்பிடுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய், ஸோ அவரை கையில பிடிச்சுக்கோங்க. முருகனுடைய வழிபாடு என்னைக்குமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதுலயும் வேல் மாறல் அப்படின்றதும் அண்ட் ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து சத்ரு சம்ஹார திருஷதியும் நீங்க கேட்கலாம் அல்லது சொல்லலாம். புருஷ சுத்தம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஸ்லோகங்கள் கேட்பது, முருகன் கோயிலுக்கு போறது, அதே மாதிரி விநாயகர் கோயிலுக்கு போறது, அருகம்புல் உங்க பக்கத்திலேயே வச்சுக்கிறது, இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்ணிட்டு கிருஷ்ண லீலைகள் கேட்பது, கிருஷ்ணர் சம்பந்தமான பாட்டுகள் நீங்க கேட்க 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 இதையும் ட்ரிக்கியா எப்படி வெளியில வர முடியும் அப்படின்றது சூப்பரா இருக்கும். ஆன் தி ஹோல் நல்லா இருக்கு. பட் ஸ்டில் சில காஷன்ஸ் மட்டும் வேணும். அகெயின் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஹாப்பி 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 சரஸ்வதி பூஜா, ஹாப்பி 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 தீபாவளி. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.